எடுத்தோடனே இப்போ பேங்க் நிஃப்டி போவோம். பாய் நிஃப்டி பேங்க் ஒரு சைட்வைஸ் பேட்டர்ன்றது உங்களுக்கு போயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுல. ஓகே, இதில் பார்த்தோம்னா இது ஒரு கொட்டலி சார்ட்டு. கொட்டலியில் வந்துட்டு உங்களுக்கு கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய அளவில் வந்துட்டு ஏற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இறங்கிட்டு இருக்கே தவிர அடுத்தது வந்துட்டு இது மேலதான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தான் நான் நம்புறேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி மினிமம் டார்கெட்ன்றது, அதாவது இந்த லோ 44,429 இருந்து 54,467 போனதுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. ஓகேவா, இது ஹையர் டிகிரியா கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் ஃபர்தரா கீழே இறங்கும். அப்ப 44,731 அது வரைக்கும் வரலாம். வந்தாலும் இது திருப்பி இது மேலதான் போகும். ஷார்ட் டேர்ம்ல டார்கெட் நம்ம எப்படி நிப்டிக்கு 29,000 டார்கெட் சொல்றோம், அது மாதிரி பேங்க் நிப்டிக்கு வர 2-3 குவார்டர்ல பார்த்தோம்னா 73,894 வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சரி, ஓகே. ஆனா இப்போதைக்கு வந்துட்டு லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் க்ளோஸ் தான் இந்த இந்த குவார்டர்லை பொறுத்தவரை. இப்போ இதுல மந்த்லியில ஏதாவது புல் பேக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே வந்துட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிளா இருக்கலாம், இல்லை எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டா இருக்கலாம். இப்போ இது ஏ, இது பி, இது சின்னா ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா புல் பேக்ன்றது திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இது எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டா இருந்ததுன்னா இது 5 வேவ்ல வரணும். அப்போ இதான் ஃபர்ஸ்ட் வேவ், இதான் செகண்ட் வேவ், தேர்ட் வேவோட டார்கெட்டே இதான் 47,252. அப்புறம் திருப்பி ஃபோர்த் வேவ் போகணும், திருப்பி ஃபிஃப்த் வேவ் போகணும். அப்படின்னா ஆகும் இன்னும் கீழே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை வந்துட்டு இன்னும் வந்து டவுன் சைட் ஃபால்ன்றது இதுல மிச்ச மீதின்றது இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து பேட்டர்ன் வந்து முடிவடைஞ்சுதான் நான் நினைக்கல. சரி, ஓகே. இதுக்கு நம்ம வீக்லியில போய் பார்ப்போம். வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் பார்த்தோம். அது ஒரு 1 2 3 4 5 வரணும்னு பார்த்தோம். இப்போ அதாவது இதனுடைய தேர்ட் வேவ் 1 2 3 4 5 முடிஞ்சா கூட இப்போ ஃபோர்த் வேவ் இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான் போகும். ஓகேவா, அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு 50,300 அது மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகும். ஆனால் திருப்பி இது கீழே தான் வரும். ஏன் அப்படின்னா இது ஹையர் டிகிரியில் 3வது வேவ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். இது எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் வந்து 5 வேவ்ல வரணும், அது பெண்டிங் இருக்கு. ஓகேவா, ட்ரையாங்கிளா இருந்தா மட்டும்தான் இது ஏ, இது பி, இது சி, டிங்கிறது என்ன ஆகும் இதுக்கு மேல போகும். 54,467 மேல போய் திருப்பி கீழே என்ன ஆகும் எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிள் இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரும், 47,898 வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னா இருக்கு. இப்போ ஆக்சுவலா வந்து ஃபோர்த் மேல போயிட்டு திருப்பி ஃபிஃப்த் கீழே வரணும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு எக்ஸ்பேண்ட் எப்பவுமே வந்து இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் வரும். இப்போ என்ன பட்ஜெட்டை வச்சு இப்போ அடுத்த ஒரு 2-3 வாரங்கள் வந்து ஏறலாம். ஓகேவா, ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா இல்லை இந்த மாசம் முழுக்க கூட இறங்கி அடுத்த மாசம் இது ஏறலாம். பட்ஜெட் வந்ததை வச்சு ஏற்றலாம். ஏற்றி ஒரு சின்ன புல் பேக் ரேலி 50,000 வரைக்கும் 50,500 மாதிரிலாம் போயிட்டு திருப்பியும் கீழே வந்து அதுக்கு அடுத்த மாசம்ன்றது கீழே வரலாம். ஸோ இப்போதைக்கு புல் பேக் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு புல் பேக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய ரேலியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ், அப்சைடு போறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து இது வரைக்கும் ரைஸ் ஆகல. என்ன பொறுத்தவரை நீ புல் பேக் இருக்கிற பொசிஷனை வித்துட்டு வெளில வரணும், திருப்பி இது கீழே தான் வரும் பேங்க் நிப்டியை பொறுத்தளவுல. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா நிப்டி. நிப்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஓகே ஒரு மந்த்லி சார்ட் பார்ப்போம். மந்த்லி சார்ட்டு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு டார்கெட் 22,668, 22,277 சொல்லியிருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ரேலி உங்களுக்கு தெரியும். இது ஏ, இது பி, இது சி. அந்த சி வந்து அதனுடைய மினிமம் டார்கெட்டை பார்த்தோம்னா 22,277, ஜஸ்ட் ஒரு ஏபிசிக்கு உண்டான டார்கெட். இதுவே ஃபிளாட்டா இருந்தது, எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு கீழே வரும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது ஒரு ஏபிசி அப்படின்னா கண்டிப்பா இது மினிமம் டார்கெட் 22,277 கிட்ட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதான் நான் நம்புறேன்.
இப்போதைக்கு மந்த்லியை பொறுத்தவரை உங்களுக்கு லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் க்ளோஸ் இருக்கு. ஸோ இந்த மாசத்தோட க்ளோஸ்ன்றது இதுக்கு கீழே தான் இருக்கணும். 23,644 அது கீழே தான் இருக்கணும். இன்னும் கீழே இறங்கி வரணும். இந்த டார்கெட்ன்றது இன்னும் அச்சீவ் ஆகணும். 22,277ன்றது அச்சீவ் ஆகணும். அது மினிமம் கரெக்ஷனுக்கு தான். மேக்ஸிமம் கரெக்ஷன்றது உங்களுக்கு இன்னும் இதுக்கு கீழே வரணும்னு நம்ம பேசியிருக்கோம். 21,281. வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தேர்ட் வேவு. இது நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இல்லை எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிளாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பேசியிருக்கோம் இந்த பேட்டர்னு. ஏன்னா எல்லாமே 3 சப்வேவில் வருதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசியிருக்கோம். அதுக்கு 22,668 அந்த லெவல் வந்து திருப்பியும் மேலே போகிறதுக்கு நிறைய கரெக்ஷன்றது வாய்ப்பு இருக்குன்னு கீழே வந்திருக்கு. இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஏபிசி புல் பேக்ல மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு கீழே வருது 23,047 கீழே. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் இங்கே சொல்லியிருந்தோம் 22,968 நம்ம சொன்னோம். பண்ணாது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கரெக்ஷன்றது 23,047லேயே முடிவடைஞ்சு அங்கேருந்து ஒரு புல் பேக்ன்றது கொடுக்குது. இப்போ இந்த புல் பேக் கொடுக்கும்போது இந்த புல் பேக் என்ன பேட்டர்ன்ல வருதுன்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு ஏபிசியில் வருது அப்படின்னா அப்போ இந்த இடம் 24,226.70 இந்த 23,047 வந்ததுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து நம்ம இங்க 23,776 சொல்றோம். அது வரைக்கும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காது. சப்போஸ் இது கரெக்ஷன் விட்டு வெளியில போகுது, நம்ம போட்டுக்கோம்ல இந்த டார்கெட்டு, அது வரணும், அந்த பேட்டர்ன் வரணும்னா கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் நம்ம சொல்ற அந்த ஒரு எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்றது வரும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா பேட்டர்ன்றது மாறும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல இருக்கு. லெக் வந்துட்டு ஃபைனல் லெக் ஒன்று எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டாக இருந்தால் இதே லெக் வந்து கண்டினியூ ஆகணும். இதுவே ட்ரையாங்கிள் ஆகுதா இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கும். அதுதான் நம்ம போன வாரம் நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்கேருந்து மேலே வேணால் பட்ஜெட்லாம் இருக்குது, ட்ரம்ப்லாம் வந்து பதவி ஏற்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தான் நான் போன வாரம் சொன்னேன். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் அந்த சீனாரியோஸும் இந்த பேட்டர்னையும் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு இங்கேருந்து மேலே போகுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அது மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இதே பேட்டர்னு கண்டினியூ ஆகி திருப்பியும் கீழே வருதான்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு உண்டான ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இது எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கல் இல்லைன்னா கண்டிப்பாக 23,047 அது உடைச்சிரும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிளாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு மேலே 23,776க்கு மேலே போகும். அப்படி போகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன பேட்டர்ன்றது நமக்கு ஈஸியாக ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அதுக்கு உண்டான ஒரு வாரமாக நம்ம இந்த வரக்கூடிய வாரத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து இப்போதைக்கு எந்த விதமான ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் க்ளோஸ் எந்த விதமான சிம்டமும் இல்லை. இது வந்து கிளியராக உங்களுக்கு என்ன சொல்லுது, கீழே தான் வரும்னு சொல்லுது. ஓகேவா? பட் சம் காஷியஸ் இந்த இடத்துல வந்துட்டு எப்பவுமே வந்து என்ன பிரச்சனைனா ஒரு டார்கெட் ரீச் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிடலாம். இது இந்த பேட்டர்ன் தான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். எப்பெல்லாம் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ன் வந்துட்டு நாம எக்ஸ்பெக்ட் பண்ற பேட்டர்ன் வேற, அது வேற பேட்டர்ன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து அதனுடைய கரெக்டான இதுக்கு நம்ம மேட்ச் ஆகல. அது வேற ஒரு ரூட்ல போகுது, நாம வேற ஒரு ரூட்ல போறோம்னு அர்த்தம். டார்கெட் ரீச் ஆகுதுன்னா நீங்க சொல்ற பேட்டர்னு நீங்க சொல்ற தாட் ப்ராசஸ் தான். டார்கெட் ரீச் ஆகலைன்னா அது வேற ரூட்ல போகுது, வேற பேட்டர்ன்ல இருக்கு. நாம அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு விடுகிற மாதிரி தான், க்ளூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த க்ளூஸை வச்சு இது எதாவது எந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இதை வந்து நம்ம ஒரு பேட்டர்னோட மேட்ச் பண்றோம். இப்போ வந்து மேட்சிங்கிறது பார்த்தோம்னா கடைசி இப்போ இந்த எக்ஸ்பேண்டட் ஃபிளாட், எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கிள் எல்லாமே ஃபிஃப்த்து இந்த வேவ்ல தான் வந்து எல்லாமே மாறும். அதுதான் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. இங்க பொறுத்தவரை டெய்லியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு அதே ஒரு பேட்டர்ன் தான் கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வருது. ட்ரெண்ட்லைன் டவுன் சைட் தான் இருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு கீழே போனாதான் ஃபர்தரா வந்து டவுன் சைட் ஃபால். அதர்வைஸ் இங்கிருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும்
நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம். அதனுடைய இம்பார்ட்டன்ட் லெவல் 23047 இல்ல 23,777 ரெண்டுத்துல எதை பிரேக் அவுட் ஆகுதுன்றத பொறுத்து ஃபர்தரா மார்க்கெட்ன்றது போகும். பட் இப்போதைக்கு மார்க்கெட் கரெக்டிவ் இருக்கு. அதுல புல் புல் பேக்குன்னு சொல்றதுக்கோ இல்ல புல்லிஷ்ன்னு சொல்றதுக்கோ எந்த விதமான ஒரு இதுவும் டைரக்ஷனும் இங்க மார்க்கெட்ல வரல. டேட்டாவில் வந்துட்டு கிளீனா இருக்கு. ஓகே. ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம். ஒரு காஷியஸா மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு நேரத்துல நாம இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு சொன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லைன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ உங்களோட கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க காத்திருக்கிறோம். இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.